ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சுலபமான சில்லி இட்லி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வீட்டில் மீதி இருக்கிற இட்லி இருந்தால் போதும், 10 நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சில்லி இட்லி பண்ணுறதுக்காக நான் 5 இட்லியை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக எடுக்கிற இட்லி கொஞ்சம் பழைய இட்லியாக இருக்கணும். அதாவது நீங்கள் சாயங்காலம் சில்லி இட்லி பண்ண போகிறீங்க அப்படின்னா காலையிலேயே இட்லியை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எதனாலனா நம்ம உடனே இட்லி ரெடி பண்ணி அதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு அதிகமாக எண்ணெய் குடிக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் இட்லியை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறப்ப எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடாக இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் இட்லியெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்ததும் இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லியை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே 3 பல் பூண்டையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. காரத்துக்காக நான் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இது வாசனைக்காக மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததும் இதோட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிவிட்டு அதோட இதழ்களை நான் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இதை இதோட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கூடவே குடைமிளகாய் போட்டுக்கலாம். இது நான் இன்றைக்கி 2 கலரில் எடுத்திருக்கேன். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன கலரில் வேணாலும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் இதோடு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், சேர்த்துட்டு இந்த வெங்காயத்துக்கும் குடைமிளகாய்க்கும் மட்டும் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதோட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டொமேட்டோ கெச்சப்பும் சில்லி சாஸும் உங்களோட புளிப்பு காரம் அதுக்கேற்ற மாதிரி கூட குறைய நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கலந்தாச்சு. இதோட நம்ம கார்ன்ஃப்ளவரை கரைச்சிட்டு கலந்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவரில் எதுவும் கட்டிகள் இல்லாத அளவுக்கு கரைச்சி எடுத்துட்டு நம்ம இதோட ஊற்றிக்கலாம். கார்ன்ஃப்ளவரை ஊற்றும் போது அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை கலந்துட்டு உடனேயே இதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச இட்லியையும் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. நம்ம இட்லி மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறமா இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். இட்லி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக வெங்காயத்தாள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சில்லி இட்லி ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். காலையில் மிஞ்சி போன இட்லியை வச்சு சாயங்காலம் குழந்தைங்களுக்கு இதை ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இட்லினே தெரியாமல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.